السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் மீண்டும் ஒரு முறை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பள்ளிவாசலில் அவனுடைய தீனை கற்றுக்கொள்ளக்கூடிய, அதை கேட்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் வழங்கியிருக்கிறார். இது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணி மிகுந்த சமுதாயமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினே எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களை நோக்கி பேசுகிறார்கள். சஹீஹுல் முஸ்லிம் 2449வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கானத் லஹு, உங்களில் யார் ஒருவர் பிறருக்கு இந்த உலகத்தில் அநீதம் இழைக்கிறீர்களோ அல்லது பிறரை மோசமாக நடத்துகிறீர்களோ, அவர்கள் இந்த உலகத்திலேயே அதற்காக அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளட்டும், அல்லது இந்த உலகத்திலேயே அதை சரி செய்து கொள்ளட்டும். அல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் ஒருவருக்கு அநீதம் செய்கிறீர்கள் அல்லது ஒருவருடைய மனம் கஷ்டப்படக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுகிறீர்கள். அப்படி நீங்கள் நடந்தால் இந்த உலகத்திலேயே அதனை நீங்கள் தீர்த்து விடுங்கள். அவர்களிடத்திலே அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த பிரச்சனையை தீர்த்து விடுங்கள் அல்லாஹ் சொன்னார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நாளை மறுமையில் லா யகூன தீனாரும் வலா திர்ஹம், நாளை மறுமை நாளில் தீனாரும் இருக்காது, திர்ஹமும் இருக்காது. உலகத்தில் ஒருவருக்கு நாம் அநீதம் இழைக்கிறோம் அல்லது உலகத்தில் ஒருவருடைய காசை சூறையாடுகிறோம், ஒருவருடைய ஹக்கை சூறையாடுகிறோம், ஒருவருடைய மானத்தை கேவலப்படுத்துகிறோம். இந்த உலகத்தில் அதற்கான அந்த மன்னிப்பை நாம் பெறவில்லை எனில், அல்லது அவர் மன்னிக்காமல் இந்த உலகத்தில் நான் மரணத்தை சங்கமித்து நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எழுப்பப்படும் பொழுது அந்த மறுமையில் அவருடைய கடனை என்னால் அடைக்க முடியாது. லா தீனாரு வலா திர்ஹம், திர்ஹமும் இருக்காது, தீனாரும் இருக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன் கான லஹு அமலுன் ஸாலிஹன் உஹித மின்ஹு பிகத்ரி மதுரிமத்தின். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அநீதம் இழைக்கப்பட்டவனை அல்லாஹ் அழைத்து அநீதம் செய்தவனுடைய நன்மைகளை எடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கொடுப்பான். வ இன்னம் தகுன் லஹு ஹஸனத்துன் உஹித மின் ஸய்யிஅத்தின் ஸாஹிபிஹி, அவனிடத்தில் நன்மை இல்லை எனில், அந்த அநீதம் செய்தானே அவனிடத்தில் நன்மை இல்லை எனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை எடுத்து, அநீதம் இழைக்கப்பட்டானே அவனுடைய செய்யாகளை இவன் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுமப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, அத்ததரூனல் மனில் முஃப்லிஸ், பரம ஏழை என்று யார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? பரம ஏழை என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யாருக்கு தீனார் இல்லையோ திர்ஹம் இல்லையோ அவர்தான் பரம ஏழை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி யஅதி யௌமல் கியாமத்தி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸியாமின் வஸ்ஸகாத்தின்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனில் முஃப்லிஸ் பரம ஏழை என்பவன் என்னுடைய உம்மத்தில் நாளை மறுமையில் வருவான். எப்படி வருவான்? தொழுகையோடு வருவான். எப்படி வருவான்? ஜக்காத்தோடு வருவான். எப்படி வருவான்? நோன்புகளோடு வருவான். நன்மையுடைய மூட்டைகளை சுமந்து அந்த மறுமையில் அவன் வருவான். அதற்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த நன்மைகளை சுமந்து மறுமையில் வருவான் இந்த மனிதன். அதற்கு பின்னாலும் ஒரு கூட்டம் வரும். அல்லாஹ்விடத்தில் சொல்வான், யா அல்லாஹ், இந்த மனிதன் இருக்கிறானே என்னை இந்த உலகத்தில் அடித்தான். யா அல்லாஹ், இந்த மனிதன் இருக்கிறானே என்னுடைய பொருளாதாரத்தை சூறையாடினான். யா அல்லாஹ், இந்த மனிதன் இருக்கிறானே என்னை பற்றி அவதூறுகளை இந்த உலகத்தில் பரப்பினான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுடைய தொழுகை அந்த மனிதனுக்கு எடுத்து கொடுக்கப்படும். அல்லாஹ்விடத்தில் வந்து கேட்கிறாங்கல்ல, அந்த நல்லடியானுடைய தொழுகை எடுத்து கொடுக்கப்படும். அவனுடைய ஜக்காத், யார் இந்த உலகத்தில் பணம் மோசடி செய்தானோ அந்த அநீதம் இழைக்கப்பட்டவருக்கு கொடுக்கப்படும். அவனுடைய நோன்புகள் அந்த மறுமையில் பங்கு வைக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அப்ப நாளை மறுமையில் தீனாரும் கிடையாது, திர்ஹமும் கிடையாது, ஹஸனா வ ஸய்யா ஃபகத், நன்மைகளும் தீமைகளும் மட்டும்தான். நன்மைகளை அதிகமாக செய்யுங்கள், தீமைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். நன்மை அதிகமாக செய்யுங்கள். காரணம், அல் குர்ஆன் சொல்லுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்து கொள்ளட்டும் நாளை மறுமைக்கு எதை சேகரித்து வைத்திருக்கிறது என்று ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்து கொள்ளட்டும் என்பதாக அல் குர்ஆன் கேட்கிறது. சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் செல்வந்தவர்களுக்கு முன்பதாக ஆற்றிய உரையில் இந்த வசனத்தை ஓதுவார்கள். நாளைக்கு மறுமைக்கு எதை நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிறீர்கள், அந்த விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். காரணம், வல் வஸ்னு யௌமஇதில் ஹக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீசானுடைய தராசை கொண்டு வருவார். ஃபமன் தகுலத் மவாசீனுஹு, யாருடைய மீசானுடைய தராஸ் என்பது கனமாக இருக்கிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி அடைவார்கள். நன்மையுடைய பகுதி, நன்மையுடைய தராஸ் யாருக்கு கனமாக ஆகிறதோ அவர் வெற்றி அடைவார். ஒமன் ஹஃபத் மவாசீனுஹு, எந்த ஒரு மனிதனுடைய தராசுடைய அந்த கனம் மிலியாக இருக்கிறதோ, குறைவாக இருக்கிறதோ, அல் குர்ஆன் சொல்லுகிறது, ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர் அவருக்கே அநீதம் இழைத்தவராக நாளை மறுமையில் ஆக்கப்படுவார். இந்த உலகத்தில் நாம் தேடக்கூடிய நன்மைகளும் நாம் தேடக்கூடிய தீமைகளும் அல்லாஹ்வால் நாளை மறுமையில் மீசானுடைய தராசில் நிறுத்த வைக்கப்படும். அப்ப நன்மைகள் என்பதை அல்லாஹ்வின் மார்க்கம் அதிகமாக தேடச் சொல்கிறது. அப்ப இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஅமார் உம்மத்தி மா பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் வரை தான் என்னுடைய உம்மத்தினுடைய மக்கள் வாழ்வார்கள். அதற்கு மேலாக வாழ்வது அல்லாஹ்வினுடைய அருள். அந்த 60ம் 70ம் தான். அப்ப இந்த ஒரு காலம், இந்த ஒரு காலத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்துமே அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பதிவு செய்து கொண்டே இருப்பான். காரணம், மௌத்தானால் அமல் செய்ய முடியாது. என்னுடைய மரணத்தை நான் சங்கமித்தேன் என்று சொன்னால், மலக்குல் மௌத்தை நான் பார்த்தேன் என்று சொன்னால், அதற்கு பிறகு என்னால் இந்த உலகத்தில் அமல் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு மாஜா அவர்கள் 4272வது செய்தியாக இதனை பதிவு செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உத்ஹில் மய்யித்துல் கப்ர், கபருக்கு உள்ளதாக ஒரு மையத்தை வைக்கப்பட்டவுடன், முஸ்திலத் லஹு ஷம்ஸு இன்த உரூபிஹா, சூரியன் மறையும் பொழுது அந்த கபரில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மையத் ஃபயஜ்லிசு, எழுந்து அமருகிறது. சஹீஹான அறிவு. மண்ணறையில் மையத்தை வைத்தவுடன் சூரியன் மறையும் பொழுதெல்லாம் அந்த மையத் எழுந்து உட்காருகிறது. தன்னுடைய கண்களை அப்படியே அந்த தூக்கத்திலிருந்து எழும்பின கண்ணை இது பண்ணுவாங்கல்ல, அதே போல அந்த மையத் வைக்குகிறது. அந்த மையத் சொல்லுகிறது, ஃபயகூலு தஊனி உஸல்லி, நான் தொழ வேண்டும், நான் தொழ வேண்டும். அந்த மையத்துக்கு சொல்லப்படும், தொழுகைக்கான அந்த நேரங்கள் எல்லாம் உனக்கு முடிவு செய்யப்பட்டு விட்டது.
இந்த உலகத்தில் தொழுகை நிறைவேற்றியவர்கள், இந்த உலகத்தில் தொழுகையோடு தன்னுடைய வாழ்க்கையில் பிணைப்போடு வாழ்ந்தவர்கள் கபருக்குள்ளே சென்றவுடன் கூட அதை குறித்து கவலைப்படுவார். தஅூனி உஸல்லி, எனக்கு தொழ வேண்டும் என்று ஆசைப்படுவார். அல்லாஹ். அப்போ கபருக்குள்ளே சென்று விட்டால் எந்த அமல்களையும் நம்மால் தேட முடியாது. உலகத்தில் நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு எந்த அமலையும் என்னால் இந்த உலகத்தில் தேடவே முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அமல்களை சுட்டி காட்டினார்கள். நீங்கள் மௌத்தானால், நீங்கள் மௌத்தாகியதற்கு பிறகும் அந்த நன்மைகள் உங்களுடைய கபரை வந்து கொண்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய செய்தி, ஆதமுடைய மகன் மரணமானால் அவனுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் துண்டித்து விடுகிறான். ஆதமுடைய பிள்ளை மரணமானால் எல்லா அமல்களையும் அல்லாஹ் துண்டித்து விடுகிறான். இல்லா மின் தலாசின், மூன்றை தவிர. ஆதமுடைய பிள்ளை மரணமானால் அவனுடைய ஏட்டு மூடப்படுகிறது, அவனுடைய ஏட்டில் நன்மைகள் பதிவு செய்யப்படக்கூடிய விடயங்கள் எல்லாம் மூடப்படுகிறது. ஆனால் இந்த மூன்று அமலை தவிர. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம், பிறருக்கு பலன் கொடுத்த இல்ம், நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகள். இந்த மூன்றுமே நாம் மரணித்தால், நாம் கபருக்கு சென்றால், நம்முடைய ஏடு மூடப்பட்டாலும் இந்த மூன்றை இந்த உலகத்திலே விட்டு செல்லக்கூடிய மனிதனுக்கான நன்மைகள் அவனுடைய கபருக்கு, அவனுடைய ஏற்றுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை வரை இந்த நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். சொல்வார்கள், அலாமத்து ஹயாத், உங்களுடைய வாழ்க்கையின் அடையாளம் இந்த மூன்றை இந்த உலகத்திலே நீங்கள் விட்டுவிடாமல் உங்களுடைய மரணத்தை சங்கமித்து விட வேண்டாம். இந்த மூன்று ரொம்ப முக்கியம். நான் வாழ்ந்தேன் என்பதற்கான ஒரு அடையாளம் என்பது இந்த மூன்று. காரணம், இந்த மூன்றை இந்த உலகத்தை நான் விட்டு சென்றால் என் கபரை அது அலங்கரிக்குகிறது. அதில் முதலாவது ஸதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸதகத்துல் ஜாரியா குறித்து பல்வேறு செய்திகளை சொல்லி இருக்கிறார். ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கு நிதி கொடுப்பது ஸதகத்துல் ஜாரியா. அங்கே யாரெல்லாம் தொழுகிறார்களோ மறுமை வரை அந்த தொழக்கூடிய ஒவ்வொருவருடைய தொழுகையும் அவருக்கும் கிடைக்கும், தொழக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். அது பங்கு கொடுத்தார்களா அவருக்கும் அந்த நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். பொதுமக்கள் பயனடைய கிணற்றை தோண்டுவது ஸதகத்துல் ஜாரியா. ஒரு மரத்தை நடுவது, அதனூடாக மக்கள் பயன்பெற்றால் அது ஸதகத்துல் ஜாரியா. ஒரு ஆலிமை உருவாக்குவது, இந்த உலகத்தில் ஒரு மாணவனை பொறுப்பேற்று அவனுடைய ஆலிமாக உருவாக்குவது ஸதகத்துல் ஜாரியா. ஒரு ஹாஃபிதை உருவாக்குவது ஸதகத்துல் ஜாரியா. ஒரு பள்ளிவாசலுக்கு குர்ஆனை கொடுப்பது ஸதகத்துல் ஜாரியா. அல்லாஹு அக்பர். இந்த உலகத்தில் நீங்கள் மரணித்தாலும் நன்மைகள் உங்களுடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆலிமை உருவாக்கினால் அந்த ஆலிம் யாருக்கெல்லாம் கல்வி எத்தி வைக்கிறார்களோ அதனூடாக பயன்பெறக்கூடியவர்களுடைய எல்லா கூலிகளையும் ஆரம்ப புள்ளியாக இருக்கிறானே அவன் பெற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் அக்பர். ஒரு பள்ளிவாசல் சகோதரி முற்பட வேண்டும். ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும், அதற்கான நிதி வரும்பொழுது முற்பட வேண்டும். ஒரு முஸல்லாவுக்கான ஒரு பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும். காரணம், அது என்னுடைய அடையாளம். உலகத்தில் நான் வாழ்ந்தேன் என்பதற்கான அடையாளம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மூன்று தான் விடப்படுகிறது. ஒன்று ஸதகத்துல் ஜாரியா, குர்ஆனை வாங்கி கொடுப்பது சகோதரர்களே. பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதை அகற்றுவது. இதை போன்ற விடயங்கள் எல்லாம் நீங்கள் மரணித்தாலும் உங்களுடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய நற்செய்தியையும் மிகப்பெரிய எச்சரிக்கை நமக்கு சொன்னார்கள். ரவாஹு முஸ்லிமில் பதிவு செய்யக்கூடிய செய்தி, 1017 செய்தியாக இது பதிவு செய்யப்படுகிறது. ஜாபிர் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபஉமில பிஹா பஅதஹு குதிப லஹு மிஸ்ல அஜ்ரிஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நன்மையான காரியத்தை விதைக்குகிறார்களோ, ஒரு நன்மையான காரியம், ஒரு பள்ளிவாசலை கட்டுவது, ஒரு குர்ஆனை பள்ளிவாசலுக்கு கொடுப்பது, வக்ஃப் செய்வது, பிறருக்கு கல்வி எடுத்துச் செல்வது, நற்செயல்களை பகிர்வது, இதை போல ஒரு சுன்னத்தான ஹசனான சுன்னத்துகளை யார் ஒருவர் இந்த உலகத்தில் விடுவாரோ, அதை விட்டு அதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவருடைய கூலிகள் அனைத்தையுமே அதை விதைத்தார் அல்லவா மனிதன், அவர் பெற்றுக்கொள்கிறார்.
அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் சய்யிஅத்தன், எந்த ஒரு மனிதர் கெட்ட விடயத்தை பரப்புகிறாரோ, கெட்ட விடயம், கெட்ட அமல்களை ஒரு மனிதன் கற்றுக் கொடுக்கிறானோ, அதை உருவாக்குகிறானோ, அதனூடாக பயன்பெறக்கூடியவர்கள் அனைவருக்குடைய கெட்ட தீமைகளையும் இவன் பெற்றுக்கொள்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரொம்ப கவனமாக இந்த காலத்தில் நாம் வாழ வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த ஹதீஸை கொஞ்சம் உங்களுடைய மனதில் கொண்டு வந்து பாருங்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் ஹசனாத்துகள் அதிகமாக வெளிப்படுகிறதா அல்லது சய்யிஆத்துகள் அதிகமாக வெளிப்படுகிறதா? பயானை ஷேர் செய்வதை விட, குர்ஆன் திலாவத்தை ஷேர் செய்வதை விட இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை ஷேர் செய்கிறான். அந்த ரீல்ஸை அவனுடைய நண்பன் பார்ப்பான், அவன் ஒரு 3 பேருக்கு ஷேர் செய்வான், அவன் ஒரு 30 பேருக்கு ஷேர் செய்வான், அது ஒரு 3000 பேருக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பார்க்கக்கூடியவருடைய அனைத்து தீமைகளையும் பரப்பியவன் பெற்றுக்கொள்வான். நீங்க சாதாரணமாக படத்தை ஏற்றி கொடுக்கிறான், ரூமில் உட்கார்ந்து கொண்டு சர்வ சாதாரணமாக இந்த படத்தை பாருங்க பாய், நான் உங்களுக்கு சஜஸ்ட் செய்யறேன்னு சொல்லி படத்தை நண்பனுக்கு ஏற்றி கொடுக்க, ஒரு 5 பேருக்கு ஏற்றி கொடுப்பான். அந்த 5 பேரும் அந்த 2.5 மணி நேரம் அந்த படத்தை பார்ப்பார்கள். அதில் வரக்கூடிய ஆபாசங்கள், அதில் வரக்கூடிய அல்லாஹ் தடுத்த ஹராமான எல்லா விடயங்களும், இசை உட்பட மொத்தத்தையும் அவன் கேட்பான், பார்ப்பான். அதனுடைய மொத்த கூலியும் யாருக்கு எழுதப்படும்? யாருக்கு? பரப்பியவனுக்கு. சகோதரர்களே, ஷைத்தானியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியில் நாம் இதனை கொஞ்சம் பார்த்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அமலுக்கும் மிகப்பெரிய கூலிகளை தருவார். இன்னல்லாஹு வாஸி, அவன் விசாலமானவன். ஒரு அமலுக்கான கூலி என்பது விசாலமாக தருவார். ஷைத்தான் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில், சோசியல் மீடியாக்கள் நாம் பகிரக்கூடிய செய்திகளை குறித்து நாம் பயப்பட வேண்டும். ஒரு ஆபாசமாக இருக்கட்டும், அல்லது ஒரு பாடலாக இருக்கட்டும், அல்லது ஒரு மனிதரை கேவலப்படுத்தக்கூடிய சிந்தனைகளாக இருக்கட்டும், அறிஞர்கள் சொல்லக்கூடிய விடயம்தான், இதில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துவதில் அல்லாஹ்வை நீங்கள் பயப்பட வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டை போடுறீங்க, அந்த நிலையிலே நீங்கள் மரணித்தால் அதை யாருமே டெலிட் பண்ண முடியாது. உங்களுடைய அக்கௌண்ட்டுடைய ஆக்சஸ் யாருமே பெறமாட்டார். நீங்க எதெல்லாம் ஷேர் செய்திருக்கிறீர்கள் என்பதை யாருமே பார்க்க மாட்டார்கள். நீ மௌத்தான அவ்வளவுதான், மொபைல் போட தூக்கி எறிந்து விடுவார்கள். அது இருக்கும் காலமெல்லாம் ஃபேஸ்புக்கில் அப்படியே இருக்கும். அதை யாரெல்லாம் பார்க்குகிறார்களோ அது அனைத்து தீமையான கூலியையும் இவன் கபருக்கு வந்தடைகிறது. இதெல்லாம் ரொம்ப நாம் கவனமாக இருக்க, நாம் அறியாமல் செய்வோம். ஒரு பாடலை சென்ட் செய்து கொடுப்போம், ஒரு திரைப்படத்தை ஷேர் செய்வோம், குடும்பத்துக்கு எல்லாம் சொல்லுவோம், இதை பாருங்கள் சூப்பர் ஃபிலிம் என்று சொல்வோம். ஆனால் அவர்கள் பார்க்கிறார்கள், 2.5 மணி நேரம் ஹராமான நேரத்தை பயனிடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய ஆமால் ஏடு முழுக்க பாவங்களால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நிரப்பப்படும். அப்ப நன்மையான காரியங்கள், ஹசனாத்துகளை, ஒரு ஹதீஸை சொல்லிக் கொடுப்பது, ஒரு ஹதீஸை ஷேர் செய்வது, ஒரு மார்க்க பயான் நிகழ்வை ஷேர் செய்வது, அல்லது ஒரு மார்க்க திலாவத்தை, குர்ஆன் திலாவத்தை ஷேர் செய்வது, அல்லது மார்க்க நினைவூட்டுதலை ஷேர் செய்வது, இதுதான் என்னிடத்திலிருந்து கையாளப்பட வேண்டுமே தவிர அல்லாஹ் தடுத்த திரைப்பட பாடல்களை நாம் பிறருக்கு அனுப்பி அதனூடாக என்னுடைய செய்வதே குறைவான அமல் தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமை ஆமாலட்டை பார்த்து அவன் சொல்வான், அல்லாஹ் இது என்ன, இதையெல்லாம் நான் செய்யவில்லையே, நீ செய்யவில்லை தான், ஆனால் நீ இதற்கு முன் உதாரணமாக இருந்தாய். அப்போ சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம் நமக்கு பெற வேண்டுமெனில் இந்த உலகத்தில் நாம் அல்லாஹுடைய பாதையில், குறிப்பாக சதகத்துல் ஜாரியா விடயத்தில் நாம் அதிகமாக அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய மக்களாக, வக்ஃபு செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதனுடைய அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை வரை உங்களுடைய கபருக்கு கொண்டு சேர்ப்பான். இரண்டாவதாக, மின் இல்மின், பிறருக்கு பலனளித்த இல்ம் ரொம்ப முக்கியம். நான் வாழ்ந்தேன் என்பதற்கான அடையாளம் என்னுடைய இல்ம் பிறருக்கு பலனளிக்க வேண்டும். என்னுடைய இல்மின் ஊடாக பிறர் பயனடைந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை வரை அதில் பயனடைந்தவர்களுடைய அனைத்து கூலிகளையும் நமக்கு வழங்குவார். இன்னைக்கு இல்ம் எல்லாம் சர்வசாதாரணம்.
என்ன இல்மு நமக்கு தெரியும்? அல்லாஹ்வின் மார்க்கம் இல்மை 3 வகையாக பிரிக்கிறது. ஒன்று இல்மு ஷரீஅ, ஷரீஅத்தினுடைய இல்ம், ஃபர்து ஐன், கட்டாய கடமை. இவருக்கு கடமை அவருக்கு கடமை என்றெல்லாம் அல்ல. இந்த செக்டார் பீப்பிளுக்கு மட்டும்தான் மார்க்கம் கடமை, நாமெல்லாம் குர்ஆன் ஹதீஸை படிக்க வேண்டாம் என்று செல்வதல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, கற்றாய் என்ன அமல் செய்தாய்? குர்ஆனை கற்றாயா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நேசத்துக்குரிய சகோதரர் நம் மீது, எவ்வளவு அன்பு நிறைந்தவர்கள். இந்த உம்மத்திற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர் அல்லாஹ்வின் தூதர். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் என்னுடைய உம்மத்தினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அல்லாஹ், என்னுடைய உம்மத்துக்கு வெற்றி அளிப்பாயாக. அல்லாஹ்வின் தூதர் அவ்வளவு நேசம் பெற்றவர்கள், நேசத்தை வழங்கக்கூடியவர்கள். அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில் என்று சொல்வார்கள், ரப்பி இத்தஹது இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. சிபாரிசு செய்யக்கூடிய நபி நாளை மறுமையில் அந்த நபி ஒரு சமூகத்திற்கு எதிராக வாதிடுவார்கள், இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. யா அல்லாஹ், என் சமூகம் இந்த குர்ஆனை புறக்கணித்தது, இந்த குர்ஆனை படிக்கவில்லை, இந்த குர்ஆனை ஆராயவில்லை, இந்த குர்ஆனை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் செல்லவில்லை. அல்லாஹு அக்பர். நாம் நினைக்கிறோம் இல்மு ஷரீஅ, ஷரீஅத்தினுடைய இல்ம் என்பது மதரசாவில் ஓதக்கூடியவர்களுக்கு தான், அல்லது மதரசாவுடைய கல்லூரியை சார்ந்தவர்கள் ஓதக்கூடியதான் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் இதை குறித்து கேள்வி கேட்பார். இன்னொரு விஷயம் என்ன? இல்மு படிக்க வேண்டும் என்றால் அதற்கு 21 வயது தான், 22 வயது தான். அதற்கு பிறகு வயது தாண்டிட்டு பாய் 25 வயது நான் என்ன செய்ய போகிறேன்? என்னை போய் உட்கார்ந்து மார்க்கத்தை படிப்பதற்கு காலம் முடிந்து விட்டது. அதெல்லாம் 12th முடிச்சோனோ அது மதரசால போய் ஜாயின் பண்ணி படிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்வியின் ஆரம்ப வயது 40 வயது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் தூதருடைய கல்வியின் ஆரம்ப வயது 40 வயது. இன்னைக்கு 40 வயதில் படுத்து விடுகிறார். மார்க்க கல்வி அதெல்லாம் எனக்கு எதற்கு பலனளிக்கும்? அதெல்லாம் என்னோட மகன் பார்த்துக்கொள்ள, மகன் படிப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீயினுடைய ஆரம்பம் 40 வயதில் இல்மை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 38 வயதில் இல்மை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 37 வயதில் இல்மை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 30 வயதில் இல்மை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். சல்மான் அல் ஃபாரிசி 40-45 வயதுக்கு மேலாக அல்லாஹ்வின் தூதரோட கல்வியை கற்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் கல்வியின் வயதாக நாம் வைத்திருப்பது 25 வயதுதான். அதற்கு மேல் குர்ஆனை படித்து கல்வி என்ன? கல்வி என்றால் 5 வருடம் படிக்க வேண்டும். இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஷரீஅத்துடைய கல்வி இல்லாமல் உள்ளம் இருந்தது என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸின் கல்வி என்னுடைய உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி என்னுடைய சிந்தனைகள் லா இலாஹ இல்லல்லாஹை முழுமைப்படுத்தும்? இல்மு துன்யா, முதல்ல இல்மு ஷரீஅ, ஷரீஅத்தினுடைய இல்ம். இரண்டாவது இல்மு துன்யா, துன்யாவுடைய இல்ம் ஃபர்து கிஃபாயா தான். வேண்டால் எடுத்துக்கொள்ளலாம், தேவையில்லை என்றால் விட்டுவிடலாம். இதை குறித்து கேள்வி இல்லை. ஆனால் சஹாபாக்களுடைய வழிமுறை, சஹாபாக்கள் பிசினஸ் நாலேஜும் இருக்கும், அதே நேரத்தில் குர்ஆன் ஹதீஸ் நாலேஜும் இருக்கும். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒருவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதனுடைய பிசினஸினுடைய அறிவு இல்லாமல் அவரால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் ஏற்றிய சட்டம் சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு கல்வி பயணம் எப்படி இருக்கும் தெரியுமா? மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அஸ்ஹாபு சுஃபாவில் உட்கார்ந்து படித்த நபித்தோழர்கள். அல்லாஹு அக்பர். உமர் ஒரு அன்சாரி அழைப்பார், தோழரே, இன்றைக்கு நான் கல்வி அமர்ந்து கொள்கிறேன், நீங்கள் வியாபாரம் செய்ய செல்லுங்கள். நீங்கள் வியாபாரம் முடித்துவிட்டு வந்தவுடன் கற்ற கல்வியை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். மறுநாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வியாபாரத்துக்கு செல்வார்கள். அந்த அன்சாரி தோழர் கல்வி கற்க வருவார். அல்லாஹு அக்பர். ஆனால் இன்றைக்கு பிசினஸ் வேலையில் மூழ்கிறேன், அல்லாஹ்வின் குர்ஆன் ஹதீஸ் படிக்க நேரம் இல்லை. அல்லாஹ்வினுடைய கல்வி குர்ஆன் ஹதீஸ் கேட்பதற்கு டைம் இல்லை.
அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. மூன்றாவது இல்ம். முதல்ல ஷரீஅத் ரொம்ப முக்கியம். அதற்கு நீங்க நினைக்கலாம் அதுக்கு 25 வயது தான் தேவை, 25 தாண்டி விட்டால் படிக்க முடியாது. இல்லை, நான் சொன்னதை போன்று அல்லாஹ்வின் தூதர் ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மனனம் செய்த வயது 60. அதில் சூரத்துல் பக்கராவை மனனம் செய்வதற்கு ஒரு வரலாற்றில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள் 2 ஆண்டுகள் சூரத்துல் பக்கரா. வயது அதற்கான விடயமே கிடையாது. கல்வி கற்க வேண்டும். எப்படி? அதை நம் உள்ளத்தில் 3 விடயம். கல்வியை கற்பதற்கென்று குர்ஆன் ஹதீஸ் சில பண்புகளை சொல்கிறது. இந்த பண்பு இல்லை என்றால் உன்னுடைய கல்வி எந்த பலனையும் அளிக்காது. இப்போ முதல் கல்வி இல்மு ஷரீஅ, இரண்டாவது கல்வி இல்மு துன்யா, துன்யாவுடைய கல்வி, மூன்றாவது இல்மு லா யன்ஃபா, பலன் தராத கல்வி. அல்லாஹ் இதனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். பலனில்லாத கல்விகள் நிறைய இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக செய்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ. யா அல்லாஹ், பலனில்லாத கல்வியை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. பலனில்லாத கல்வியை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. இப்போ மாஷா அல்லாஹ் உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வரக்கூடிய அடுத்த வாரம் அல் அக்லாக் என்கிற ஒரு தீம், ஒரு மாநாடு, 2 நாட்கள். நற்குணம். நற்குணம் என்றால் என்ன? இல்மை கற்கக்கூடிய மாணவனுக்கு தேவையான பண்புகள் 2வது பண்பாக குர்ஆன் ஹதீஸ் பதிவு செய்யும். நற்குணம் இல்லாமல் கல்வி எடுக்கக்கூடியவனுடைய கல்வி எந்த பலனையும் அளிக்காது. ஒரு மார்க்கத்தை கற்கக்கூடிய ஒரு மாணவன், அவனுக்கான நற்குணம் 2 நாட்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தரக்கூடிய வாய்ப்புகள் இதான். அல்லாஹ் தரக்கூடிய வாய்ப்புகள். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் இந்த அமர்வை பெறாமல் நாம் எல்லாம் இருந்தோம். இந்த அமர்வு இல்லை, மார்க்க கல்வி இல்லை, மார்க்க தொடர்பு இல்லை. அது ஒரு என்ன சொல்லும், உள்ளம் கவலை கொண்டால் அபிஷர் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய நெருக்கம் உங்களுக்கு இருக்கு, மார்க்க கல்வியோடு தொடர்பு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அந்த வாய்ப்பை கொடுத்தால், அதற்கான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தினால், அந்த நிஅமத்தை, அந்த நிஅமத்துக்கான சரியான கண்ணியம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படவில்லை எனில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளில் ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமத்திக். யா அல்லாஹ், நிஅமத்தை கொடுத்திருக்கிறாய், பறித்து விடாதே, அதிலிருந்து உன்னை பாதுகாப்பு தேடுகிறேன். அதெல்லாம் பெரிய ஆலிம்கள் வருவார்கள். ஏன்னா நம்முடைய மக்கள், பாமர மக்களுடைய மனநிலைமை அதான் சொல்லுவாங்க, குத்தாலிபன் ஹத்தா தமூத். மாணவனாக இரு மரணம் வரை. அல்லாஹு அக்பர். 2 நாட்கள் இல்முகள். பல மார்க்காரர்கள் உரையாற்றுவார்கள். அல்லாஹ் கேட்பான் சகோதரர்களே, வாய்ப்புகள் உனக்கு கொடுக்கப்பட்டது, மார்க்கத்தை படிக்கக்கூடிய சூழல் கொடுக்க. அல்லாஹ் என்னுடைய உம்மா அப்பா படிக்க வைக்கவில்லை என்று அல்லாஹ்ட்ட சொல்ல முடியாது. அல்லாஹ் என் உம்மா அப்பாவுக்கு மதரசாக்கள் தெரியாது என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லுவான், உன்னை சுற்றி அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்திய பொழுது அந்த வாய்ப்பு என்ன செய்தாய்? அல்லாஹ் அக்பர். இப்போ சின்ன ஒரு நோட்டு அந்த மாநாட்டில் வைத்து எதையெல்லாம் சொல்லும், என்ன இல்மாக இருக்கட்டும், குர்ஆன் ஹதீஸ், ஸஹீஹான ஹதீஸ் எதுவாக இருந்தாலும் எழுதி கொள்வதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். நீங்கள் எழுத ஒரு கல்வியை கற்கக்கூடிய மாணவனாக இருக்கும் பொழுது உங்களுக்காக கடலில் உள்ள மீன்கள் பிரார்த்தனை செய்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். கடலில் உள்ள மீன்கள், கோடான கோடி மீன்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறது. யாருக்காக? இல்மை தேடக்கூடிய மாணவன். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் எப்படி அவருடைய இந்த புகாரி ஷரீஃபிலே அவரை பயணித்த அந்த கிராஃபை போட்டிருப்பாங்க. உலகத்தில் அவங்க டிராவல்ஸ், ஒரு ஹதீஸுக்காக கடல் கடந்து டிராவல் செய்யக்கூடியவர் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். அல்லாஹ் அக்பர். அப்ப இல்மை 40 45 அதெல்லாம் இல்லை, மௌத்து வரை மாணவனாக இருந்து அல்லாஹ்வின் மார்க்க கல்வியை கற்கக்கூடிய எதுவாக இருக்கட்டும், 2 நாட்கள் அல்லாஹ் எனக்கு தருகிறான். அந்த 2 நாட்களில் நான் அங்கே செல்வேன். ஒரு சிறிய புத்தகத்தை கையில் வைத்துக் கொள்வேன். என்ன ஹதீஸுகள் குர்ஆன் சொல்லப்படுகிறதோ அதை எழுதி கொள்வேன். அந்த மாணவனாக நான் இருப்பேன், அந்த ஒரு சூழலில் நான் இருப்பேன் என்கிற நிலையில் இருக்க வேண்டும். படிப்பதோடு மட்டுமில்லை, பல்லிகு அன்னி வலவ் ஆயா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு வந்தால் அது பிறருக்கு எத்தி வையுங்கள். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழல், மக்களை பயமுறுத்துவது. குர்ஆனை பேச வேண்டும் என்ற அரபு மொழி தெரிய வேண்டும்.
ஹதீஸை பேச வேண்டும் என்றால் அரபு மொழி தெரிய வேண்டும். இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீருடைய ஆசிரியர் இப்னு அப்பாஸுடைய ஒரு கூற்றை பதிவு செய்கிறார். இந்த குர்ஆன் கல்வி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் பல்வேறு இடங்களில் லஅல்லக்கும் ததக்கரூன், இந்த குர்ஆன் நீங்கள் நினைவுகூர்வர் பெறலாம், நீங்கள் படிப்பினை பெறலாம். குர்ஆன் பல்வேறு இடங்கள் அல்லாஹ் சொல்வான், லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் நினைவு பெறலாம் இந்த குர்ஆனின் ஊடாக. இப்ப 4 விதமாக குர்ஆன் கல்வியை பிரிக்குகிறார்கள். ஒன்று, குர்ஆன் இலகுவாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான வசனங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இப்போ குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத் எல்லாருக்குமே தெரியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பொருள் எல்லாருக்குமே தெரியும், பேசலாம், மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். குல் ரப்பில் ஃபலக் சொல்லிக் கொடுக்கலாம். இரண்டாவது, அரபு மொழி தெரிய வேண்டும். சில குர்ஆனுடைய வசனங்களை நான் படிக்க வேண்டும் என்றால் அரபு மொழி தெரிய வேண்டும். அரபி லுகத்துல் அரபி முஹிம்ம, அது ஒரு கட்டாயம், அது ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன் அல் குர்ஆன் சில இடங்கள் அல்லாஹ் மொழி நடையை, அல்லாஹ் மொழி பேசக்கூடிய சூழலை வேறாக இருக்கும். மூன்றாவது, சில குர்ஆன் வசனங்கள் அறிஞர்களுடைய வழியில் தான் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் குர்ஆன் சொல்வான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், அல்லாஹ்வை நீங்கள் யகீன் வரும் வரை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். யகீனுடைய அர்த்தம் மொழிபெயர்ப்பு உறுதி, உறுதி என்று நாம் மொழிபெயர்ப்போம், உறுதி வரும் வரை. ஆனால் இது எப்படி ஃபஹ்மு சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள்? யகீன் என்பது மௌத், பிமஅனா மௌத், மௌத் வரும் வரை நீங்கள் அறிஞர்களோடத்தான் சில குர்ஆனுடைய வசனங்களை புரிந்து கொள்ள முடியும். நான்காவது, குர்ஆன் சில வசனங்கள் உண்டு, அல்லாஹ் மட்டும்தான் அந்த பொருள் தெரியும், அல்லாஹு அலம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த கூற்று. அப்ப குர்ஆன் ஹதீஸ், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்து ஒரு செய்தி வந்தால், இன்னைக்கு இங்க படிக்கிறீர்கள், கேட்டு செல்கிறீர்கள், அதை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். எத்தி வைத்தால் என்ன கிடைக்கும்? சதகத்துல் ஜாரியாவும் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நீங்கள் ஒவ்வொருவரும் முஅல்லிம், பல்லிகு அன்னி வலவ் ஆயா என்கிற ஹதீஸை செயல்படுத்தினால் ஒவ்வொருவரும் ஆசிரியர்கள். என்ன கிடைக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் திர்மிதி அவர்கள் 2685வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு வ அஹ்லஸ் ஸமாவாதி வல் அர்த் ஹத்தா நம்லத ஃபீ ஹுஜூரிஹா வ ஹத்தா ஹூத, நிச்சயமாக அல்லாஹ் அருள் புரிகிறான். வ மலாயிகா, மலக்குமார்கள் அருள் புரிகிறார்கள். நன்றாக கேளுங்கள் சிறப்பை, மலக்குமார்கள் அருள் புரிகிறார்கள். வ அஹ்லஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமிகள் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் ஒரு மனிதனுக்காக பிரார்த்தனை செய்கிறது. ஹத்தா நம்லத ஃபீ ஹுஜூரிஹா, பொந்தில் நுழையக்கூடிய எறும்பு பிரார்த்தனை செய்கிறது. வஹத்தல் ஹூத, மீன்கள் பிரார்த்தனை செய்கிறது. மக்களுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆலிமுக்காக, ஆசிரியருக்காக, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்தில் ஒரு செய்தி, ஒரு நற்குணத்தின் ஒரு ஹதீஸ் வருகிற சஹீஹா, என்னுடைய நண்பனுக்கு சொல்லிக் கொடுத்தால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் அருள் புரிகிறார். மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அந்த மனிதனுக்கு. வானம் பூமியிலோட அனைத்தும் பிரார்த்தனை செய்கிறது. பொந்தில் நுழையக்கூடிய எறும்பு பிரார்த்தனை செய்கிறது. கடலில் செல்லக்கூடிய மீன்கள் பிரார்த்தனை செய்கிறது. முஅல்லிம், ஒரு ஆசிரியர், மக்களுக்கு நல்லுபதேசத்தை செய்யும் காலமெல்லாம் அனைத்தும் பிரார்த்தனை செய்யும். இப்ப இல்ம், பிறருக்கு பலனளிக்கக்கூடிய இல்ம், நான் மரணித்தாலும் என்னுடைய கபரை அலங்கரிக்கும் அலாமத்துல் ஹயாத், உங்களுடைய வாழ்க்கையின் அடையாளம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்விக்கு மிகுந்த ஒரு கண்ணியத்தை கொடுத்தார்கள். மூன்றாவதாக, வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, தமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகள். முதல்ல சதகத்துல் ஜாரியா, இரண்டாவது பிறர் பலனளிக்கக்கூடிய இல்ம், மூன்றாவது எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகள். அந்த குழந்தைகளை உருவாக்குவது, மார்க்கத்தின் அடிப்படையில் உருவாக்குவது பெற்றோர்கள் மீது கடமை. இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே, குழந்தைகளை வழி நடத்துவது ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுகிறது, பாட்டை படித்து கொடுப்பது, ஒரு பாடலை போட்டு குழந்தையை டான்ஸ் ஆட வைப்பது, இதுவெல்லாம் இன்றைக்கு இல்லாமன் ரஹிம ரப்பி,
குழந்தைகளுக்கு முன்னால் செயல்படுத்தப்படுகிறது. அறியாமையில் மார்க்க அறிவில்லாமல் குழந்தைகளை விட்டு சென்றால் மிகப்பெரிய அநீதம் சகோதரர். நான் மௌத்தானால் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு வாப்பாவுடைய கபர் தெரியாது. எத்தனையோ பிள்ளைகளுக்கு இல்லாமல் ரஹிம ரப்பி உம்மாவுடைய கபர் தெரியாது. அடக்கம் செய்யும் வரைதான் அவருடைய கபர்கள் தெரியும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, உங்களுடைய தாயுடைய தந்தையுடைய கபரை ஜியாரத் செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், அதனூடாக மறுமையில் ஈடேற்றம் பெறுகிறார்கள் என்கிற ஹதீஸை நாம் செவிமடுத்திருக்கிறோம். ஆனால் அடக்கம் செய்யும் வரைதான் அவர் இருப்பார். அதற்கு பிறகு உம்மாவுடைய கபர் எங்கே, வாப்பாவுடைய கபர் எங்கே தெரியாது. சாலிஹான பிள்ளைகளை உருவாக்குவது ரொம்ப கடமை. அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்பார். நம்முடைய நண்பர் ஒரு ஆள் சொன்னார், அவருடைய ஊர்ல ஒரு நல்ல ஒரு பணக்கார், நல்ல பணக்கார் மரணித்து விடுகிறார். ஊர் முழுக்க அவருடைய ஜனாசாவில் பங்கேற்கிறது, குளிப்பாட்டுகிறார்கள், கஃபன் செய்கிறார்கள். ஜனாசா பள்ளிவாசலில் கொண்டு வரப்படுகிறது, தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. ஜனாசாவை கபருக்கு கொண்டு வருகிறார்கள். இப்ப கபருக்கு கொண்டு வந்தால் யாராக இருக்கட்டும், தந்தை மூத்தானால் மகன் கபருக்குள்ளே இறங்கி வாப்பாவுடைய உடலை வாங்கி அடக்கம் செய்வது சாதாரண விஷயம் தான். அது ஒரு சாதாரண விஷயம் தான். என்னுடைய வாப்பா, என்னை வளர்த்திய வாப்பா, வளர்த்திய என்னுடைய உம்மா, அவர்களுடைய உடலை தாங்கி அதை கபருக்குள்ளே வைப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் தான். அப்ப அந்த மகன் வருகிறார், வந்து நிற்கிறார். அங்க இருக்கக்கூடிய அந்த கபரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், வாப்பாவுடைய கபர் வந்து ஜனாசா வந்தாச்சு, கபருக்குள்ள இறங்கி ஜனாசாவை வாங்கி அடக்கம் செய். வாப்பாவுடைய ஜனாசா வந்து விட்டது, கபருக்குள்ள இறங்கு, வாப்பாவுடைய ஜனாசா தரப்படும், வாங்கி உள்ளே அடக்கம் செய். அவன் சொன்னா முடியாது, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. சுற்றி இருக்கிறவர்கள்லாம் அப்படியே பார்க்குறாங்க, இந்த வாப்பாவுடைய இது இல்லப்பா, இவ்வளோ காலம் வளர்த்தார், பாராட்டி சீராட்டி வளர்த்தாரே, உனக்கு மூத்தா இருக்கிறார், ஒரு செயல் தானே செய்யலாமே. இல்லை, முடியாது. என்னுடைய மாமா சொன்னார், உன்னை கபரில் இறங்க சொல்வார்கள், நீ இறங்கினால் அடுத்த மௌத்து நீதான். ரியாலிட்டியை பேசுகிறோம் சகோதரர்களே. தற்சமயம் இல்முகள் இல்லாமல் வழிதவரக்கூடிய குழந்தைகள், நாம் விட்டு செல்லக்கூடிய செல்வங்கள், பிள்ளைகள், குர்ஆன் ஹதீஸ் இல்லாமல் அவன் சொல்கிறான், நான் இறங்கினால் அடுத்த மௌத்து நான் என்னுடைய மாமா சொன்னால் இறங்க மாட்டேன். அல்லாஹு அக்பர். நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேரண்டிங் ஸ்ட்ராட்டஜி, இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஒர்க் ஷாப், ஒரு செமினார்ஸ் நடைபெறுகிறது. எப்படி குழந்தைகளை நீங்கள் வளர்த்த வேண்டும், எப்படி உருவாக்க வேண்டும், பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளை எப்படி உருவாக்க வேண்டும். அல் குர்ஆன் சூரா லுக்மானை எடுத்து நீங்கள் படித்து பார்த்தால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த நஸீஹத் நன்றாக கேட்க வேண்டும். ஒரு தந்தை தன்னை பெற்ற பிள்ளைக்கு நஸீஹத் செய்கிறான். அல் குர்ஆனில் அல்லாஹ் ஸலாஹித்து பேசுகிறான். வைத் கால லுக்மான் லிஇப்னிஹி வஹுவ யஇதுஹு, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு நஸீஹத் செய்வதை நபியே நீங்கள் சொல்வீராக. யா புனைய, என்னுடைய அன்பு மகனே, பாசம் நிறைந்த மகனே. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனிடத்தில் சொல்கிறார்கள், லா துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், ஷிர்க் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய அநீதம். ஒரு தந்தை தன் மகனுக்கு சொல்லக்கூடிய முதல் நஸீஹத், மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே, அல்லாஹ் அன்றி யாரையும் அழைத்து விடாதே, அல்லாஹ் அன்றி யாரிடத்தில் பாதுகாப்பு தேடாதே. அல்லாஹு அக்பர். அகீதாவை தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு தந்தை கற்றுக் கொடுக்கிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நம்ம எத்துணை தந்தைமார்கள் நம்முடைய மகனை அழைத்து தலைவை தடவி அல்லாஹ்வை பற்றி பேசியிருக்கிறோம். எத்துணை தந்தைமார்கள் அல்லாஹ்வை பற்றி பேசியிருக்கிறோம், அல்லாஹ்வை பற்றி உரையாடி இருக்கிறோம். அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய குதிரத்துகள், அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய நேசம், அல்லாஹுடைய அன்பை என் குழந்தைக்கு எத்தனை பேர் பேசி இருக்கிறோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், லா துஷ்ரிகு பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அடுத்த வசியத் செய்கிறார்கள், வஸ்ஸைல் இன்சான பிவாலிதைஹி. ஒரு தந்தை அடுத்ததாக சொல்கிறார், என்னுடைய அன்பு மகனே,
உன்னுடைய பெற்றோர்கள் நாங்கள் இருக்கிறோமே, எங்களிடத்தில் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக யாரிடத்தில் நல்ல முறை நடந்து வேண்டும் தெரியுமா? ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின். உன்னுடைய தாய், ஒரு தந்தை மகனிடத்தில் யாரை பற்றி பேசுகிறார்கள்? தன்னுடைய மனைவி, உன்னுடைய தாய் இருக்கிறார்களே, சாதாரண விஷயம் அல்ல. அவர்களிடத்தில் நன்மையோடு நல்லவோடு நடந்து கொள். காரணம் வஹ்னன் அலா வஹ்னின், உன்னை அவர்கள் 10 மாதம் சுமந்தால், சிரமப்பட்ட சிரமத்துக்கு மேலாக 10 மாதம் சுமந்தால். இல்லாமல் ரஹிம ரப்பி, நாம் என்ன செய்வோம்? தன்னுடைய மகன்கிட்ட, உன்னுடைய உம்மாக்கு அறிவே இல்லை, நான் கல்யாண கெட்டிலிருந்து உன்னுடைய உம்மா இதே போல நடந்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் வழி நடத்துகிறது. இதே போன்ற செயல்பாடுகள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய காரணத்தால் தான் மனைவியை பற்றி பிள்ளையிட்ட சொல்வது, அல்லது மனைவி கணவனை பற்றி பிள்ளையிடத்தில் உன்னுடைய வாப்பா வாலிபத்து இதை செய்தா தெரியுமா உனக்கு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல் குர்ஆன் சொல்லுகிறது. லுக்மான் தன்னுடைய சொல்லுகிறார். இன்னைக்கு பேரண்டிங் ஸ்ட்ராட்டஜியில 1 வயசிலிருந்து 7 வயது வரை அந்த குழந்தை அப்சர்வ், நீளமான ஒரு தலைப்பாக இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுவோம், அப்சர்வேஷன். அதை அப்சர்வ் பண்ணும், பேசக்கூடிய வார்த்தைகள், கம்யூனிகேஷன், அது ரொம்ப. அதனால தான் அந்த குழந்தை அந்த வயது இருக்கும் பொழுது அதிகமாக பேச வேண்டும். இன்னைக்கு மருத்துவர் சொல்லக்கூடிய ஒரு கூற்று என்ன? சில குழந்தைகள் திக்குவாயாக பிறக்குகிறது, பேச தடுமாறுகிறது. காரணம், உம்மா அப்பா போன்ல இருப்பாங்க, பேச மாட்டாங்க. அந்த 1 வயதிலிருந்து 7 வயது வரை காதுகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வீரியத்தை கொடுப்பார். இந்த கம்யூனிகேஷன் கற்கக்கூடிய அந்த நேரம், ஆக்ஷன்ஸை பார்க்கக்கூடிய அந்த நேரம் தான் அந்த குழந்தை, அந்த நேரம். அதனால தான் நீங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் கீழே விழுந்துச்சுன்னா டக்குன்னு குழந்தை அழும். ஒரு சாதனம், ஒரு திங் ஏதாவது கீழே விழுந்துச்சுன்னா குழந்தை அந்த சாத்தம் கேட்டால் அந்த டைம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். அந்த 7லிருந்து 15 வயது வரை நல்ல சிந்தனைகளை நாம் ஊட்ட வேண்டும். குறிப்பாக கணவன் மனைவி, கணவனை பற்றி மனைவி பிள்ளையிடத்தில் சொல்வது, மனைவியை பற்றி கணவன் பிள்ளையிடத்தில், இதை தடுக்க வேண்டும். காரணம், 22 வயசு வரும்போது என்ன சொல்றான்? உம்மாட்டை பார்த்து உனக்கு அறிவே கிடையாது, வாப்பாவை பார்த்து என்ன சொல்றான்? உனக்கு அறிவே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு என்ன? சின்ன வயசுல மாஷா அல்லாஹ் நல்லா பண்ணுவாங்க. இந்த பேரண்டிங் ஒரு 12 வயது வரை கரெக்டா இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க, இந்த கடுமையை விட்டுருவாங்க. அது என்ன ஆகும்? 20 வயது அவனுக்கு நீங்க நசியத்து செய்தாலும், அட்வைஸ் எவ்வளவு கொடுத்தாலும் என்ன ஆகும்? எந்த ஒரு பயனையும் அது அளிக்காது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகனிடத்தில் சொல்லுகிறார்கள், உன்னுடைய உம்மா இருக்கிறார்களே, உன்னை 10 மாதம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தார்கள். 2 ஆண்டுகள் உனக்கு பால் கொடுத்தார்கள். காரணம், அதற்காக உன்னுடைய தாய்க்கு நீ நன்றி செலுத்து மகனே, உன்னுடைய தாய்க்கு நீ நன்றி செலுத்து மகனே என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். 3வது நசீஹத் சொன்னார்கள், யா புனைய இன்னஹா இன் தகுன் மிஸ்கால் ஹப்பத்தி மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்தி. என்னுடைய மகனே, அறிந்து கொள், இந்த உலகத்தில் நீ கடுகு அளவேனும், ஒரு எள்ளு அளவேனும் ஒரு செயலை நீ செய்தால், ஒரு கடுகளவு, ஒரு எள்ளு அளவு நீ செயலை செய்தாலும், அது ஒரு பாறையில் நீ செய்தாலும் சரி, பாறைக்கு மேலிருந்து செய்தாலும் சரி, அல்லது நீ வானத்திலிருந்து செய்தாலும் சரி, அல்லது பூமியிலிருந்தும் செய்தாலும் சரி, யஅதி பிஹல்லாஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எள்ளளவான செயலையும் அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ் உன்னை பார்க்குகிறான், அல்லாஹ் உன்னுடைய செயலை அவதானித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நீ பேசக்கூடியதை கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்று மகனுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாலைவனத்தில் நடந்து செல்கிறார்கள். ஒரு ஆட்டிடையன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆட்டிடையத்தில் போய் கேட்கிறாங்க, ஆட்டு மேய்க்கக்கூடியவனே, எனக்கு நீ ஒரு ஆட்டை தர வேண்டும், நீ தா, உனக்கு நான் அதற்கான பொருளாதாரத்தை தருகிறேன், அதற்கான காசை தந்து விடுகிறேன். உன்னுடைய எஜமான் கேட்டால், ஒரு ஆடு ஏன் குறைகிறது என்று உன்னுடைய எஜமானோட கேள்வி எழுப்பினால், ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று சொல்லிவிடு.
சொன்னார், எப்படி அதை சொல்ல முடியும்? நீ சொல்லிவிடு, உன்னுடைய எஜமான் பார்த்து கொண்டா இருக்கிறாய், உன் எஜமானுக்கு தெரியுமா? நீ சொன்னால் அதை அப்படியே நம்பிக்கை சென்று விடுவார். அந்த ஆட்டிடையன் சொன்னான், அப்படியா, ஒரு ஆட்டை நான் உங்களுக்கு வித்துவிட்டு அதற்கான காசை நான் பெற்றுக்கொண்டு என்னுடைய எஜமானிடத்தில் நான் சென்று ஒரு ஆட்டை ஒரு ஓனை சாப்பிட்டு விட்டது என்று சொன்னால் என் எஜமான் நம்புவார். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் இதை பார்க்காமல் இருக்கிறானா? எஜமான் நம்பி விடுவார், ஆனால் அல்லாஹ்வை என் செயல்கள் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், உன் செயல்களை அல்லாஹ் பார்க்குகிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த ஒரு நஸீஹத், மகனே, ஒரு எல்லளவு ஒரு செயலை நீ செய்தாலும், ஒரு அணு அளவு நீ செயலை செய்தாலும், அது எதுவாக இருக்கட்டும், வானத்தில் நீ செய்தாலும் சரி, பூமியில் எங்கே செய்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொண்டு நாளை மறுமை உனக்கு முன்னால் நிறுத்துவான், கேள்வி கேட்பான். உள்ளத்திலே அதிகம் ஒலிக்க வேண்டிய வார்த்தை சகோதரர்களே. அடுத்ததாக தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள். யா புனைய அகிமுஸ் ஸலா, என்னுடைய அன்பு மகனே, தொழுகையை நிறைவேற்று. வஅ்முர் பில் மஅரூஃப், இன்னும் நன்மை ஏவு. வன்ஹவ் அனில் முன்கர், இன்னும் தீமையை விட்டு தடுத்துக்கொள். வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் அல்லாஹ்விடத்தில் பொறுத்துக்கொள். உனக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் உலகத்தில் வரும். மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், நீ பொறுப்புக்கொள். இன்ன ذلك من عزم الامور, இதுதான் செயல்களிலேயே மிக அழகான செயல். தொழுவது, நன்மை ஏவுவது, தீமையை தடுப்பது, இன்னும் உனக்கு சோதனை வந்தால் அதில் பொறுமை காப்பது, செயல்களில் சிறந்த செயல் இதுதான். அடுத்ததாக மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நஸீஹத்தை தொடர்கிறார்கள். வலா துஸஅர் ஹத்தக லின்னாஸ், மக்களை விட்டு முகத்தை திருப்பாதே. இன்னைக்கு சொந்தக்காரனை விட்டு முகத்தை திருப்பிட்டு போறான். சொந்தக்காரன் சலாம் சொன்னால் முகத்தை திருப்பி சென்று போகிறான். பெரியவர்களை கண்டு மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. மகன்கிட்ட சொல்றாங்க, மக்களை பார்த்து முகத்தை திருப்பி விடாத மகனே. வலா தம்சி ஃபில் அர்தி மரஹன், இன்னும் பெருமையோடு நடக்காதே மகனே. மக்கள் உன்னை அழைத்தால் முகத்தை திருப்பி அவர்களுக்கு பதிலளி. பெருமையோடு இந்த உலகத்தில் நடக்காதே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கர்வமுடைய பெருமையுடையவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். பணிவாக இரு, உன்னுடைய நடையில் பணிவாக இரு. ஃபக்துல் மின் சௌத்திக், உன்னுடைய குரலை தாழ்த்திக்கொள். உன் குரல் பெரியவர்களோடு பேசும் பொழுது உன் குரலை தாழ்த்திக்கொள். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு குழந்தைகள் குரல் தான் அவ்வளோ, பெரியவர்களுக்கு முன்னால் மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அப்படி அந்த வளர்ப்பை இஸ்லாம் குர்ஆன் வழியாக சொல்லுகிறது. குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். பெரியவர்கள் வாப்பாவுக்கு மேல் வாப்பா பேசும் பொழுது மகன் அனுமதி கேட்டுத்தான் அறிவுரைகளை எடுத்து வைக்க வேண்டும் என்பது மார்க்க சட்டம். உம்மாவுக்கும் அப்படித்தான். இன்னைக்கு உம்மாலாம் சர்வசாதாரணம் தான், அறிவு கிடையாது. நீ இப்ப பார்த்து ஏன் செய்வா, உனக்கு பைத்தியம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வளர்ப்பினுடைய மோசம். நம்ம ஜஸ்டா ஃப்ரெண்ட்லியா இல்லை சகோதரர்களே. ஒழுக்க ரீதியாக அஹ்லாக்குடைய மாநாடு அவ்வளோ பேசுவார்கள். ஒழுக்க ரீதியான அந்த சீர்கேடு என்னுடைய பிள்ளையிடத்தை தொட்டுக்கொண்டால் அவர்கள் ஒருபொழுதும் எனக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளாக இந்த உலகத்தில் மாற மாட்டார்கள். சொல்கிறார்கள், குரலை ஒய்த்தாதே. அல்லாஹ்விடத்தில் வெறுக்கக்கூடிய குரல் என்பது கழுதையின் குரல் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தைக்கு நஸீஹத் செய்தார். அப்ப என்னுடைய குழந்தையை மார்க்க பற்றோடு வளர்க்க வேண்டும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தாய், இமாம் ஷாஃபிஈ ஸலாஹித்து தாயை பேசும் பொழுதெல்லாம் அழுவார்கள். என்னுடைய தாய் என் இல்முக்காக மாலிக் ரஹிமஹுல்லாஹுடைய அந்த சபைகளில் அமர்ந்து என்னுடைய மகன் இல்மை கற்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஷாமை விட்டே மக்கா மதீனாவுக்கு வருகிறார்கள். வறுமையின் கோரப்பிடி உச்சம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் பேப்பர் கிடையாது. இமாம் ஷாஃபிஈ எழுதுவதற்கு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹுடைய மஸ்ஜித் நபவி நிரம்பி வழியும் மக்கள் கூட்டம். இமாம் ஷாஃபிஈ வெளியே நின்று கொண்டு குறிப்பெடுப்பார்கள், பேப்பர் இருக்காது.
வரலாற்று பதிவு செய்வார். என்னுடைய தாய் என்ன செய்வார்கள் தெரியுமா? என்னுடைய தாய் அந்த மினிஸ்ட்ரிஸ், அந்த காலத்தில் மஸ்ஜித் நபவியில் நீதிமன்றங்கள், அந்த நீதிமன்றங்கள் என்னுடைய தாய் செல்வார்கள். அங்கே வரும்ல மனு, அந்த மனு எல்லாம் பேப்பரில் எழுதி மனுக்கள் வரும் அல்லவா, அந்த மனுக்கள் அது க்ளோஸ் ஆயிட்டுன்னு சொன்னால் அது தூக்கி போட்டுருவாங்க. அந்த பேப்பர்களை திரட்டி அதனை சீர்படுத்தி இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்கு அவருடைய தாயார் கொடுப்பார். இமாம் ஷாஃபிஈ ஃபிக்ஹ் கலையில் மிக மூத்த அறிஞர், யாருமே சட்டத்தை எடுக்க முடியாது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாவுடைய அந்த கூற்றிலிருந்து அந்த அளவுக்கு தலை சிறந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா சொல்வார்கள், இல்மு என்னை விட இமாம் ஷாஃபிஈ மிகப்பெரிய இல்முதார். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய கூற்று, இமாம் ஷாஃபி அவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் இல்மினுடைய நூரை கொடுத்திருக்கிறான், பாவத்தை கொண்டு அதை மழுங்கடித்து விடாதீர்கள். பிரமித்தார்கள் இமாம் ஷாஃபிஈ. காரணம், இமாம் ஷாஃபி சொல்வார், என்னுடைய தாய் ஆரம்ப காலத்தில் என்னுடைய இல்முக்காக கஷ்டப்பட்டார்கள். ஒரு தாய்க்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது, என்னுடைய மகனுடைய இல்மில், குர்ஆனில், ஹதீஸில் அவர்களை நல்ல முறையில் உருவாக்கி இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய மௌத்தானால் என்னுடைய மகன் எனக்கு தொழுகை நடத்துவதற்கான அந்த இல்மாவது அவன்கிட்ட இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணித்தவர், அவருடைய குழந்தைகள், குடும்பம் அந்த நேரத்தில் என்ன பிரார்த்தனைகளை செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். உணவுபூர்வமாக இருக்கக்கூடிய பிரார்த்தனை. ரசூலுல்லாஹ் ஒரு அழகிய ஒரு துஆவை சொன்னார்கள், அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி முத்கலஹு வஅக்ஸில் பிமாஇ வல்ஜி வல்பர்த் வனக்கிஹ் மினல் ഖതായ கமா நக்கி الثوب الابيض من الدنس وابدله دارا خيرا من داره واهلا خيرا من اهله وزوجا اغلى من زوجه وادخله الجنه وعذه من عذاب القبر ومن عذاب النار. எத்தனை குழந்தைகளுக்கு இந்த பிரார்த்தனை தெரியும்? என்னுடைய குழந்தையை அழைத்து, மகனே இந்த பிரார்த்தனை உனக்கு தெரியுமா? நான் மூத்தானால் எனக்காக நீ அல்லாஹ்விடத்தில் கரத்தை உயர்த்தி, அல்லாஹ்வின் தூதர் முழிந்த இந்த துஆ உனக்கு மரணமாக தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, என் குழந்தையை மார்க்க அடிப்படையில் உருவாக்க வேண்டிய ஒரு கடமை ஒரு தந்தையாக, ஒரு தாயாக எனக்கு இருக்கிறது. இப்போ மறுமை வரை தொடரக்கூடிய நன்மைகள், முதலில் சதகத்துல் ஜாரியா, பள்ளிவாசலை கெட்டுவது, மரத்தை நடுவது, தண்ணீர் வெட்டுவது, ஒரு ஆலிமை உருவாக்குவது, ஹாஃபிலை உருவாக்குவது, குர்ஆன் வாங்கி கொடுப்பது, மார்க்கத்திற்காக பணி செய்வது, ஹதீஸ் புத்தகங்களை வாங்கி கொடுப்பது. இப்போ ஒரு அழைப்பகம் இருக்கிறது, ஒரு மார்க்க பணி செய்கிறார்கள். அந்த மார்க்க பணிக்கான பொருளாதாரத்தை கொடுக்கும் பொழுது அங்கு வந்து அமர்ந்து கேட்கக்கூடிய அனைவருடைய நன்மைகளும் அதில் உழைத்த மக்களுக்கு கிடைக்கிறது. அழைப்பு பணி என்பது சாதாரண விஷயம் இல்லை. மார்க்க பணி இருக்குல்ல, மார்க்க பணி, முஸ்லீமா நீ பிறந்தான்னு சொன்னா மௌத்து வர உன் மேல ஒரு வேலை கடமை. மௌத்து வர அழைப்பு பணி, அல்லாஹ்வின் பால் மக்களை அழைப்பது மௌத்து வர கடமை. எல்லாரும் செய்யும். இந்த பேசன் தான் இல்லை, எல்லா மனிதனும் இந்த அழைப்பு பணி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த மண்ணிலே உயர்த்துவதற்கான அந்த பணியை செய்ய வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனு இஸ்ராயலுக்கான தாஇ, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ராயலுக்கான தாஇ, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்திற்கான அழைப்பாளர்கள். அவ்வளவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் உடைய சமூகத்திற்கு தான் இந்த பணி, எல்லா மக்களும் இந்த பணியை செய்வார்கள். அவர்கள் நபி அல்ல, ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய பொறுப்பு, இந்த பொறுப்பை அவர்கள் செய்வார்கள். அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத் அழைப்பு பணி. அந்த பணியையும் செய்வதும், அதனூடாக மக்கள் பயன்பெற்றால் அதுவும் சதகத்துல் ஜாரியா, என் கபரை அந்த நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். இரண்டாவதாக பிறருக்கு பலனளித்த இல்ம், நம்மின் மூலமாக பிறர் பலனடைந்திருப்பார்கள் அல்லவா, அந்த இல்ம். மூன்றாவதாக சாலிஹான, எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகள். இந்த மூன்றும் அலாகத்துல் இன்சான், அலாமத்துல் இன்சான், ஒரு மனிதனுடைய அடையாளம். இந்த அடையாளம் இல்லாமல் இந்த உலகத்தில் என்னுடைய மரணத்தை
நாம் சங்கமிக்க கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 விடயங்களையும் இந்த உலகத்தில் அமைத்த மனிதனாக நம்முடைய வாழ்க்கையாக்குவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதகத்துல் ஜாரியாவை அதிகம் செய்யக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பன்னுள்ள இல்மை நமக்கு கொடுத்து இந்த இல்மினூடாக உலக சமூகம் பயன்பெறக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் மரணமானால் நமக்காக கபருக்கு அருகில் வந்து நின்று, யா அல்லாஹ் என்னுடைய தந்தையுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, தாயுடைய பாவத்தை மன்னிப்பாக என்று எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக என்னுடைய பிள்ளைகளை யா அல்லாஹ் உருவாக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இல்மை பலனுள்ள இல்மாக நம் அனைவருக்கும் மாறுக்குவார். இன்ஷா அல்லாஹ் நாளை காலை ஃபஜ்ருக்கு பிறகு கல்வி இருக்கிறது. எனவே அதிலும் பங்கு கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.